ஹாய் காய்ஸ், ஜோஹோ வந்து கிளிக் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் பை திஸ் ப்ரோக்ராம் யூ கேன் கெட் அ சான்ஸ் இன் ஜோஹோ அஸ் அ இன்டர்ன் அண்ட் வின் கேஷ் ப்ரைஸஸ். ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபவுட் செக்ஷன் போயிடலாம். கிளிக் ட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு ஆப் பில்டிங் கான்டெஸ்ட்டு. லைக் Zoho Click. By using the Zoho Click or Zoho Sales IQ, you can choose either this or this. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணணும் ஃப்ரம் தயர் ப்ரோக்ராம். Zoho Click அண்ட் சேல்ஸ் ஐக்யூனா என்னென்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம எய்தர் Zoho Click ஆர் Zoho இதில் சேல்ஸ் ஐக்யூவில் ஒரு பாட்டாவோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். பாட் மீன்ஸ் சேட் பாட் அந்த மாதிரி. இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆப்ஸை கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் கிளிக்கில் அந்த மாதிரி கிடையாது. கிளிக்கில் வந்து நம்ம இன்டர்னல் அவங்களோட டெக்ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆப்ஸை கூட நம்ம சேல்ஸ் ஐக்யூவில் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் சேல்ஸ் ஐக்யூனா என்னென்னு நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, கேஷ் ஒர்த் ஆஃப் 2 lakh. அது வந்து அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. And it is only available for ongoing current students. நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கெயின் பண்ண முடியாது. ஒன்லி கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அவைல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரன்னரப் வந்து 5 ரன்னரப் ஈச் வந்து 5,000 பே பண்ணுறாங்க. ஸோ கான்டெஸ்ட்டோட டைம்லைன் தான் November 10th ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 15 to நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது எய்தர் டீம் ஆஃப் 2 members ஆர் அ சிங்கிள் மெம்பர், அது வந்து உங்களோட சாய்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் November 15 to 16 வந்து உங்களுக்கு எஜுகேஷ்னல் வெபினார்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு லிங்க் மூலியமாக அவங்களுக்கான வெபினார் லிங்க்ஸ் வரும். அதை நீங்கள் இந்த கான்டெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும், அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா November 25 வந்து லாஸ்ட் டேட். அண்டு மீன்வைல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க ஆப் எப்படி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கான ஆக்சஸ்லாம் கொடுப்பாங்க. அண்டு ஆப் சப்மிஷன் வந்து November 30. வித்தின் 20 daysக்குள்ளே யூ ஹாவ் டு பில்ட் த அப்ளிகேஷன். அப்புறம் வந்து என்னைக்கு December 14 வந்து ரிவீல் பண்ணுவாங்க, யார் வின்னரு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் ரூல்ஸ், ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்தர் இண்டிவிஜுவல் ஆர் அ டீம் ஆஃப் 2 members வந்து ஜாயின் பண்ணலாம். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், செகண்ட் இயர் டு ஃபைனல் இயர். அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப் க்ரைட்டீரியா என்னென்னா, ஒன்லி 1 submission. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்லி 1 submission தான் பண்ண முடியும். மல்டிபிள் சப்மிஷன்ஸ் நாட் அலவுட். அண்ட் எய்தர் கிளிக் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர் சேல்ஸ் ஐக்யூ, ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். ஏதாவது என்னென்னு ப்ரியராகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய மார்க்கெட் ப்ளேஸில் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. லைக் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியாது. நியூவாக தான் நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சேல்ஸ் ஐக்யூ பாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, இது வந்து சிமிலராக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கிளிக்கோட சேல்ஸ் ஐக்யூ மேபி சிமிலராக இருக்கலாம். இது என்னென்னா, ஒரு டூல்ஸ், டேட்டா பேஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஆல்ரெடி செட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். மெயிலில் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வித் மெட்டீரியல்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் பண்ணுறீங்க, எய்தர் கிளிக்கா ஆர் சேல்ஸ் ஐக்யூ பாட்டான்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டிலெஜ் அப்படின்றது அவங்களுடைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் பில்டிங் த அப்ளிகேஷன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ Zoho ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்து ஒரு கோட்லெஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு Zoho's AI பவர் அசிஸ்டண்ட் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. அண்டு Zoho கேட்டலிஸ்ட், இதில் நீங்கள் வந்து டிலெஜ் வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியலாட்டியுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்.
எய்தர் யூ கேன் யூஸ் ஜோகோ கேட்லிஸ்ட். இதில் வந்து நம்மளுக்கு செட் ஆஃப் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுமோ, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே இது வந்து அக்செப்ட் பண்ணும். அதை யூஸ் பண்ணி வந்து கூட நீங்கள் வந்து உங்களோட சேட்பாட்டோ உங்களோட அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம கிளிக்னா என்ன, சேல்ஸ் ஐக்யூனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிளிக்குன்றது ஒரு கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம். இது வந்து லைக் இப்போ வந்து நம்ம டீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அந்த மாதிரியான சம் பேசிக் க்ரைட்டீரியாஸ் கொண்டது தான் கிளிக்கு. இன்னும் அட்வான்ஸ்டாக அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ ஸ்டாண்டலோன் எக்ஸ்டென்ஷன். கிளிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒரு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கிளிக்கோட இதை வந்து இன்டெக்ரேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்டெக்ரேஷன்ஸ் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த சேல்ஸ் ஐக்யூ. சேல்ஸ் ஐக்யூ இது வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து சேட்பாட் மூலயமா அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு எப்படி குவரிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அந்த மாதிரியான இருக்கும். ஸோ பாட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அது என்னென்னு பண்ணிக்கலாம். இதுக்கான யூஸ் கேசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளிக் பிளாட்ஃபார்ம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரியான இது கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். REST APIs, இன்டர்னல் டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக அந்த டெவலப் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே இங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்டெப்த்தான நாலேஜ்க்கு இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஜோகோவோட எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை சைன்இன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு பாட் டு கம்யூனிகேட் இது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து சேல்ஸ் ஐக்யூ, ஜோகோவோட சேல்ஸ் ஐக்யூ சேட்பாட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றின ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. எப்படி ட்ரபிள் ஷூட்டிங், அதோட டெம்ப்ளேட்ஸ் என்ன, FAQஸ்லாம் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அண்டு பில்ட் அ விட்ஜெட். ஓகே இதில் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது, ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஓகே இதெல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். It will take time, but by go through it, you can crack the offer. Yeah. There are more things to know. Okay, you can check these links for further details. They are provided use cases also. இதில் வந்து யூஸ் கேசஸ் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் இருக்கணும், இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் அதான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனாக எக்ஸ்டர்னல் சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் சேல்ஸ் ஐக்யூவில் வந்துட்டு நம்மளோட ஜோகோ கிளிக் இந்த விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டகிரேஷன் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன்ல ப்ரீவியஸாக இன்டகிரேஷன் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது கூகுளோட கேலண்டர், அந்த ஜோகோ கேலண்டர் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் புக்கிங்ஸ் அந்த மாதிரி. ஓகே, இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்கணும் ஃபார் ரீஷெடியூல், கேன்சல் அண்ட் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி சேட்பாட்ஸில் வந்து கொடுக்குற அந்த சேல்ஸ்க்கான டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்தர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அவ்வளோதான். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் ரெஜிஸ்டர் இட் அண்ட் அவைல் த ஆப்பர்ச்சுனிட்டி. If you like the content, consider subscribing to our channel. Thank you.